அப்படிங்கக்கூடிய நபர்கள் ஒரு காலர் லைன்லங்க, அந்த காலருக்கு பதில் சொல்லிட்டு நம்ம பதில் சொல்லுவோம். ஹலோ ஐயா, வணக்கங்க ஐயா. வாழ்த்துக்கள், சொல்லுங்க ஐயா. இந்த சனி வக்ர பயிற்சி பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க ஐயா? சனி வக்ரம். அது என்னங்க ஐயா, கரெக்டா என்னன்னு தெரியலங்க ஐயா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க ஐயா. ஓகே. அதாவது வந்துங்க, இந்த வக்ரம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை தசபேதங்களில் ஒன்று. தசபேதங்கள் அப்படின்னு சொல்லி வராகி மிகரால் கொடுக்கப்பட்ட தசபேதங்கள், ஆட்சி, உச்சம், நீசம், நட்பு, பகை, சமம், இதுல இந்த வக்ரம் என்பதும் தசபேதங்கள் ஒன்னாதான் வருது. இப்போ நீங்க சொல்ல உங்களுடைய கேள்விக்கான சனி வக்ரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆணி 29ஆம் தேதி, அதாவது ஜூலை 13ஆம் தேதி வக்ரம் ஆரம்பமாகி இருக்கு. இந்த வக்ரமம் ஆரம்பமானது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கார்த்திகை 12ஆம் தேதி, அதாவது நவம்பர் 28ஆம் தேதி தான் வக்ரம் நிவர்த்தி ஆகுது. இந்த வக்ரத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை விஷயத்துல பார்க்கும்போது ஒரு கோள் நன்மையை செய்ய வேண்டுமா அல்லது தீமையை செய்ய வேண்டுமா அப்படிங்கிறதுல இந்த வக்ரமும் ஒரு முக்கிய பங்கு எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் பங்கு எடுக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுல ஜோதிடம் நமது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயற்கை சுபர்களான குருவும் சுக்கிரனும் வக்ரம் அடையவே கூடாது. இயற்கை பாவிகள் வக்ரம் அடைவது ஏற்றுக்கொள்ளலாம். புதன் வக்ரம் அடைந்தால் அங்கு ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க. எதை எடுத்துக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. அதாவது வந்து அதாங்க, இப்போ வக்ரம் சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சத ஒரு ராசி ஒரு பயிற்சி பலன் மாதிரியே சொல்றாங்க. அதைத்தான் நீங்க சொல்றீங்க. ஓகே, வெரி குட் வெரி குட். அது கரெக்ட் தானுங்க. இப்ப நம்மளும் தான் நானும் தான் பார்த்தோம், ஒரு சில இதுகள்ல பார்த்தோம், சனி வக்ர பயிற்சி பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஐயா, அவங்களுடைய சேர்த்து இன்னொரு கேள்விங்கய்யா. ஏன்னா இப்ப இந்த வருடம் பாத்தீங்கன்னா சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே மாறி இருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த மீனத்துல சனி வக்ரம் பெறும்போது அத வந்து முன்னாடி கும்பத்துல அந்த வக்கர காலங்கள்ல கும்பத்துல பலன் கொடுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜெனரலா எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்களா? இது எப்படிங்க ஐயா பலன் கொடுக்கும்? ஓகே ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட்டான கேள்விங்க. அதாவது வந்து எல்லாத்தையும் கும்பத்துல போறது அப்படிங்கிறது தாங்க இப்ப நிறைய பேசிட்டு இருக்காங்க. சரிங்க சரிங்க சரிங்க. அதாவது வந்து உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துலயும் நீங்க ஒரு தப்பு, நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு செய்யற தொழில் ஒரு தப்பு இருந்துச்சுன்னா அதை தட்டி கேட்கறதுக்கு ஆளுங்க வந்துடுறாங்க. ஜோதிடத்துல மட்டும் எங்கேயோ தவறுகள் நடந்து அதை தட்டி கேட்கறதுக்கு ஆளுங்க இல்லாம போயிருச்சு. ஏன்னா எல்லாருமே நீங்க ஜோதிடம் பேசுற அளவுக்கு ஆயிட்டாங்க. இப்போ இத அடியேனுடைய குருநாதர் திரு மகரிஷி அவர்களிடம் இருந்து கற்றதை அடுத்து இன்று அகில உலகில் ஜோதிட மாமேதையாக ஜோதிட மகானாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குருநாதர் ஐயா ஈரோடு சுயம்பிரகாசம் ஐயா அவர்கள் இந்த வக்ரத்தை பத்தி ரொம்ப தெளிவா பேசுவாங்க. ஐயா அவர்களிடமும் நான் அப்படியே தெரிஞ்சுக்குவேன் அடிக்கடி. அதுல இந்த வக்ரத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஐயா அவங்க வந்து வக்ர அதிசார கிரக பலம், வக்ர அதிசார கிரக பலம் அப்படிங்கிற நூல்ல இந்த வக்ரத்தை பத்தி தெளிவா பலவிதமான நிலைகள்ல தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறதுல ஒரே ஒரு சுருதி மட்டும் ஐயா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வக்ர அதிசார சார உக்தானாம் உக்தராசி கதம் பலம் பிரகஸ்பதேஷு தன்னாசி பூர்வராசி தனம் பலம் அப்படின்னு ஒரு கிராந்தத்தை சொல்றாங்க. இது என்ன சொல்லுதுன்னா, வக்ரத்திற்கான அதிசார கிரம் பலம் அப்படிங்கிற நூல்லையே என்ன சொல்லுது அப்படின்னு சொல்றாங்கன்னா தெளிவா, அதாவது வந்து எல்லா கோள்களும் வக்ரம் அடைந்தாலும் தான் நின்ற ராசியிலிருந்துதான் பலன்களை தரும் அப்படிங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன் சாமி, அப்புறம் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன், நீங்க பொறுமையா கேளுங்க. அதாவது எல்லா கோள்களுமே வக்ரம் அடைந்தாலும் தான் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியில இருந்துதான் பலன் தரும். இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் மீன ராசியில வக்ரம் அடைஞ்சிருக்காரு. மீன ராசியில் இருந்தாருன்னா மீன ராசியில் இருந்துதான் பலன் தருவார். அவர் வக்ரத்திலிருந்து அப்படியே கும்பத்துக்கு வந்துட்டாருன்னா கும்பத்துல இருந்து பலன் தருவார்.
கும்பத்துக்கு வந்தாதான் கும்பத்துல இருந்து பலன் தருவார். ஆனா பிரகஸ்பதியான குரு பகவான் மட்டும் எந்த ராசியில் இருந்து போனாரோ அந்த ராசியின் மூலமா தான் பலன் தருவார். உதாரணமா மிதுனத்துல குரு இருக்காங்க. மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்துக்கு அதிசாரத்துல முன்னாடி போனாலும் பலன்கள் மிதுனத்தில் இருந்துதான் வெளிப்படும். ரிஷபத்துக்கு வந்தா கூட எங்கிருந்து போனாரு? மிதுனத்துல இருந்தா போனார். மிதுனத்திலிருந்துதான் பலன் வெளிப்படும். இது வந்து பிரகஸ்பதியான குரு பகவானுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். மற்ற கோள்களான வக்கர கோள்களான இயற்கை வக்கர கோள்களான ராகு கேதுக்களா இருந்தாலும் சரி, சனீஸ்வர பகவான், அங்காரக பகவான், புத பகவான், சுக்கிர பகவான், இந்த கோள்கள் மட்டும்தான், அதாவது பஞ்சபூத கோள்கள் மட்டும்தான் வக்கரமடையும். வக்கரமடையக்கூடிய பஞ்சபூத கோள்களால குருவை தவிர மற்ற எல்லா கோள்களுமே எந்த ராசியில கரண்ட்ல இருக்கோ அந்த ராசியில இருந்தா பலனை தரும். அப்படி பார்க்கும்போது சனீஸ்வர பகவான் ஆணி 29ஆம் தேதி, தமிழ் ஆணி 29ஆம் தேதி, அதாவது ஜூலை 13ஆம் தேதி வக்கரம் ஆகிறாரு. வக்கரம் போது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்படியே சாரம் மாறி என்ன ஆகுறாங்கன்னா புரட்டாசி 17ஆம் தேதி தான், அதாவது புரட்டாசி மாசத்துல 17ஆம் தேதி தான், அதாவது அக்டோபர் 3ஆம் தேதி தான் பூரட்டாதி நட்சத்திரத்தையே தொடர்றாரு. பூரட்டாதி நட்சத்திரத்தையே தொடர்றாரு. அப்ப பூரட்டாதி நட்சத்திரத்துல கார்த்திகை 12ஆம் தேதி வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே இருந்துட்டு அவரு கும்பத்துக்குள்ள வராம அப்படியே முன்னோக்கி மீனத்திலிருந்து மீனத்துக்குள்ளேயே போயிடுறாரு. அப்ப 100% சனீஸ்வர பகவான் வக்கரம் அடைந்தாலும் மீனத்தில் தான் இருக்கிறார். மீனத்தில் இருந்துதான் பலன்களை தர வேண்டும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப வக்கரமடைந்த கோள்கள் எல்லாம் பின்னோக்கி பலனை தரும்னா நீங்க எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். ஓ, வக்கரமடைந்த கோள்கள், இப்போ நீங்க ரிவர்ஸ் எடுக்கிறீங்க காரை, ஹெட்லைட் எங்க அடிக்கும்? ஹெட்லைட் வந்து முன்னாடி தான் அடிக்கும். இல்ல ரிவர்ஸ் எடுக்கிறதுனால ஹெட்லைட் பின்னால் அடிக்கும்னு சொல்லிருங்களா? ஏதாவது புதுசா ஒண்ணு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே. ஏன்னா ஏதாவது ஒண்ணு புதுசா சொல்லும் போது மக்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்பாங்க. ஒரு எங்கே நம்ம காரை போய் பின்னால ரிவர்ஸ் எடுத்து பார்க்கலாம், ஹெட்லைட் பின்னால் அடிக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு. அப்படியே பின்னோக்கிதான் நகர்றத தவிர அது திரும்பி போகல. வக்கரமான கோள்கள் திரும்பி போறதில்ல. நீங்க பேசிக்காவே யோசனை பண்ணுங்க. நீங்க பெரிய அளவுல ஆராய்ச்சி அதெல்லாம் இதுக்கெல்லாம் போக வேண்டாம். அதுல என்னன்னா கிரக வக்கர அதிசார கிரகம் பலம் அப்படிங்கிற நூல்ல இந்த சுருதி தெல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு யாரு சொல்றாங்க? ஐயா சுயம்பிரகாசம் ஐயா அவர்கள், அகில உலக ஜோதிட சக்கரவர்த்தி. உண்மையானுமே தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சமஸ்கிருதத்துல PhD, அதெல்லாம் அது வந்து இன்னைக்கு பல லட்சம் நூல்கள். அடேங்கப்பா, அதெல்லாம் பெரிய ஒரு கொடுப்பனை. ஐயா அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் நாமளும் வாழ்கிறோம் என்பதே ஒரு பெரிய பெருமை. அப்படிப்பட்ட ஐயா சொல்றாங்க, வக்கர அதிசார சார உக்தானாம் உக்தராசி கதம்பலம் அப்படின்ட்டாங்க. அடுத்தது பிரகஸ்பதேஷு தன்னாசி பூர்வ ராசி தனம்பலம். அப்போ பிரகஸ்பதியான குரு பகவான் தான் எந்த ராசியிலிருந்து போறாரோ இருந்த ராசியில பலனை தருவாரு அப்படிங்கிறாங்க. அப்போ சனீஸ்வர பகவான் வந்து மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வந்திருந்தா கும்பத்துக்கு தருவாரு, வந்திருந்தா தருவாரு, வரல. அதனால இப்ப வந்து மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிற மாதிரிதான் பலன்கள் பேசணும். இதுதான் நியாயம், இதுதான் நியாயம். ஆனா ஒண்ணு என்னன்னா, கோச்சாரத்தை பொறுத்தவரை அரை நூற்றாண்டுகளுக்கு மேல் அரசாட்சி செய்த கோள்களின் கோலாட்டம் ஞான சிந்தாமணியினுடைய கருவான எதிரடை நட்சத்திரங்களை தொட்டு பார்த்தவங்களுக்கு புரியும். கோச்சாரம் என்றாலே எதிரடை நட்சத்திரங்களை தாண்டி வேலை செய்வதில்லை. இத நான் சவால் விடுறேன். எப்ப வேணாலும் எந்த தொலைக்காட்சியில வேணாலும் யாரு கூட வேணாலும் நான் பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். என்னுடைய நம்பரு, எந்த தொலைக்காட்சிக்கு வேணாலும் கூப்பிடுங்க, எந்த யூடியூப் சேனலுக்கு வேணாலும் கூப்பிடுங்க. நான் யாரு கூட வேணாலும் விவாதம் உட்கார்றதுக்கு சரியா இருக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு ராசிக்கு போன கோள்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் இருக்கு.
இப்போ இதுல இன்னொன்னு எனது அன்பிற்குரிய மாணவி தனபாக்கியம் அவர்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பேசணும். நான் அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன், என்னுடைய மாணவி கிட்ட. என்னன்னா, இப்போ நாடி முறையில மட்டும் இத தொடுவாங்க. எப்படி தொடுவாங்கன்னா, ஒரு கோள் வக்கரம் அடைந்தால் பின்னாடி ராசியை வச்சு பலன் பேசுவாங்க அப்படின்னு பேசுவாங்க. ஆனா நாடியில வந்து எப்படி பேசுவாங்கன்னா, அந்த பாகைக்கலை, பாகைக்கலை நல்லா புரிஞ்சுக்கணும். பாகைக்கலை, அந்த கோளுக்கு திரிகோணங்கள், அந்த கோளினுடைய திரிகோணங்கள் 2 12 முன்னால ராசி பின்னாடி ராசி இதுகளை வச்சு பேசுவாங்க. பாரம்பரியமான ஜென்ம ராசிக்கு வச்சு பேச மாட்டாங்க நாடியில. நீங்க நியாயமா பேசணும். இல்லைங்களா? உண்மை நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தனபாக்கியம் சொல்லுங்க. இது சரியா? ஐயா, பாரம்பரியத்துல வந்து அப்படி பேச மாட்டாங்க. ஆனா இப்ப ஜெனரலா எல்லாம் பேசிட்டு இருக்கறனால அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டங்கய்யா. ஆனா நாடியில வந்து பின்னோக்கி திரிகோணத்துல 2 12 3 7 11 இந்த மாதிரி கிரக நிலை வச்சு பேசுறாங்க. 3 7 11 இத வச்சு பேசுவாங்க. அப்படி வச்சு பேசும்போது நீங்க பிறந்த துலா ராசிக்கு அப்படின்னு பேச மாட்டாங்க, கோள்களுக்கு வச்சுதான் பேசுவாங்க. கோள்களுக்கு வச்சுதான் பேசுவாங்க. அப்போ அது வந்து அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன், தசபேதங்களை தொகுத்து கொடுத்தவர் நாடியினுடைய ராஜா வராகி மிகிரர் அவர்கள். தசபேதங்களை கொடுத்ததே ஐயா தான். தசபேதங்கள்ல ஐயா வந்து கொடுக்கும் போதே என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, தசபேதங்கள் பிரசன்னத்திற்காக தரப்பட்டது. நஷ்ட ஜாதகம் கூடிய பிரசன்னத்திற்காக தரப்பட்டது. நம்ம வந்து எப்படி விம்சோத்திரி திசை ஈஸியா இருக்குதுன்னு எடுத்துட்டோமோ, அதே மாதிரிதான் தசபேதங்கள் ஈஸியா இருந்ததுனால நம்ம எடுத்துட்டோம். உண்மை அதுதான். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது தெளிவான ஒரு உண்மை என்னன்னா, அருமையான கேள்வி. இப்ப வந்து சனீஸ்வர பகவான் இது அப்படியே வைப்போமே. இப்ப நான் கேட்கிற கேள்வி, நீங்க லைன்ல இருக்கிற நபர்கிட்ட ஆகட்டும் அல்லது என்னுடன் இணைந்து நேரலையை நடத்தக்கூடிய தனபாக்கியம் அவர்கள்கிட்டயாவது கேட்கிறேன், உலக ஜோதிட நண்பர்கள் கிட்ட கேட்கிறேன். சரி, இப்ப அப்படியே வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வந்து கும்பத்துக்கு வந்துட்டு மாதிரி நீங்க சனி பகவான் வக்கரம் அடைஞ்சதுனால கும்பத்துல வச்சு ராசி பலன் பேசுறீங்க. அப்ப கும்பம் யாருடைய ராசி? சனீஸ்வர பகவானுடைய ராசி. அப்போ ஒரு கோள் சொந்த வீட்டுல வக்கரம் ஆகுறது தப்பா இல்லையா? தவறுங்க. எங்க பேசிக்காவே புரிஞ்சுக்காம எதையாவது ஒண்ணு பேசுற எப்படி நம்ம பதில் பேசுறது? அப்படியே வச்சுக்கோங்களேன். இப்ப அப்படியே வச்சுக்குவோம். அப்படியே கும்பத்துக்கே வந்துட்டாருன்னு கூட வைப்போம். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பூரட்டாதி 3க்குள்ள வந்துட்டாரு, கும்பத்துக்குள்ள வந்துட்டாரு, வரல வந்துட்டாருன்னே வச்சுக்குவோம். அப்படி வந்து என்ன ஆகும், ஒரு கோள் வக்கரம் அடைந்த கோள் தன்னுடைய சொந்த ராசிகளில் இருப்பது தவறு. சொந்த ராசியில் இருக்கிறது தவறு. எந்த கோளாக இருந்தாலும் வக்கரமடைந்த கோள்கள் சுயராசியில் இருக்கக்கூடாது, உச்ச ராசியில் இருக்கக்கூடாது. அப்படியே நீங்க தசபேதங்களுக்குள்ளேயே போனா கூட நட்பு ராசியில் இருக்கக்கூடாது, பகை ராசியில் இருக்கட்டும், நீச்ச ராசியில் இருக்கு. இது உங்களுக்காக சொல்றேன். நீங்க பாக்குறீங்க, நீ எல்லாம் பாக்குறீங்க, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அதுக்குள்ள நான் வர்றேன், உங்களுக்குள்ளேயே நான் வந்துட்டேன். மகாஜய மஸ்டோல உச்சத்தை தொட மாட்டோம், நீசத்தை தொட மாட்டோம், பகையை தொட மாட்டோம், இதெல்லாம் தொட மாட்டோம். நம்ம தொடர்ந்து நம்ம என்னன்னா பராசரருடைய உள்ளே போயிருவோம். ஈட்டுப்பொருள் ஈவானாம் காரகன், கூட்டுப்பொருள் கூட்டு விப்பானா பாசகன், உடனே கொடுவன் பானா, அப்படி போயிருவோம். வேறு பண்ணி தட்டி விடுவோம் வேதகன்னு போயிருவோம், பராசரர் உள்ள போயிருவோம். நம்ம கொண்டு வந்து வராகி மிகிறதுக்குள்ள அடிக்கிறதே இல்லை. ஓகேங்களா? அப்ப அப்படி இது வேணல்ல இல்ல, நம்ம வேணெல்லாம் பேசல. இப்ப அப்படி பார்க்கும்போது நம்ம அப்படியே வச்சுக்குவோமே, கும்பத்துலதான் சனீஸ்வர பகவான் அப்படியே வந்திருந்தா கூட அப்ப நீங்க பலன் எப்படி சொல்லணும்னா, அவர் சொந்த ராசியில வந்து வக்கரம் அடைஞ்சிருக்காரு. அப்ப நீங்க எப்படி அப்படியே அவர் 6க்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா எந்த வகையில நியாயம்? மேசத்துக்கு 11க்கு வந்துட்டாரு அப்படின்னு எந்த வகையில நியாயம்? எடுத்துக்க முடியாதுங்கய்யா. ஏன்னா சொந்த ராசிக்கு வந்தாலும் ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரம் பெறும்போது பலம் இழக்குது. வக்கரத்திற்கு என்று ஒரு பலன் இருக்கிறது. அதே மீனத்தில் இருக்கிற மாதிரி வச்சு பேசினா நியாயம். ஓகேங்க. மீனத்துல இருக்கிற மாதிரி வச்சு பேசினா நியாயம். இப்ப எப்படி பேசணும் அப்படிங்கறத நாம கொஞ்சம் அப்படியே முயற்சி பண்ணி பார்ப்போம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மேச ராசிக்கு சனீஸ்வர பகவான் 12 இருக்காரு, 7.5 சனி ஆரம்பம் ஆகி இருக்கிறது அப்படின்னு 7.5 சனி ஆரம்பம் ஆயிருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். மேச ராசிக்கு 12ல சனீஸ்வர பகவான் இருக்கு, 7.5 சனி ஆரம்பம் ஆயிருக்கு அப்படின்னு பேசுறோம். இப்ப 7.5 சனி மேச ராசிக்கு தவறு செய்யுமா இல்ல நல்லதை செய்யுமா அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்காவே மேச ராசிக்கு 7.5 சனி நல்லதை செய்யும்.
இப்ப தசாபுத்திகள் மட்டும் நல்ல நிலையில கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் வேற மாதிரி பண்ணும். ஆனா மொத்தத்துல மேசராசிக்கு 7.5 சனி ஒரு தனிச்சிறப்பைத்தான் செய்கிறது. காரணம் என்னன்னா 12 சனீஸ்வர பகவான் இருந்தால் 11 ஒரு கோள் வேணும். 11 யார் இருக்காங்கன்னா ராகு இருக்கிறாரு. அப்போ அனைத்து கோள்களையும் விட வலிமையான ராகு பகவான் 12 மேசத்திற்கு 12 உள்ள சனீஸ்வர பகவானுக்கு 11 ராகு இருக்கிறதுனால, ராசிக்கு 11 ராகு இருக்கிறதுனால எங்கேயோ ஒரு இடத்துல 7.5 சனி மேசராசிக்கு நன்மையை செய்கிறது. அப்ப மேசராசிக்காரங்கள் கொஞ்சம் பயப்பட வேண்டியது இல்லை. இந்த எதுக்கு பயந்துக்க வேண்டியது இல்ல. மேசராசிக்கு ராகு பகவான் அங்க கும்பத்தில் இருக்கிற வரைக்கும் தனிச்சிறப்பை பேசலாம். இதுதான் பேஸ், இதுதான் அடிப்படை, இதுதான் அடிப்படை. இதோட சந்தேகமே கிடையாது. அப்ப இந்த அடிப்படையை தாண்டி நாம இப்ப வக்கரமாயிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி எடுக்கணும்னா, மேச ராசிக்கு சனீஸ்வர பகவான் 10-11 கூடையவர். அவர் வக்கரமானதுனால தப்பில்ல, மீண்டும் கூடுதலாக நன்மைகளை செய்வார். சரி, இப்ப இதை பார்த்துட்டோம். அப்ப இப்படியே கோச்சாரத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்ல. எப்படி நீங்க எடுத்துக்க முடியும்? சனீஸ்வர பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஜென்ம ஜாதகத்தில் திதி சூன்யம் பெற்றிருந்தால் சைக்கிள்ல வந்தவங்க ஆடிக்காரில் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிடும். கோச்சாரத்திற்கும் பஞ்சங்கங்கள் வேலை செய்கிறது. அப்ப நம்ம அதனாலதான் ஐயா அவங்கதான் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் தப்பு பண்ண கேட்கற கால் இருக்கு, ஜோதிடத்தை தப்பு பண்ண கேட்கற கால் இருக்காது. அவங்க சௌரியத்துக்கு எதை வேணாலும் பேசலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு போய்க்க வேண்டியதான். அப்ப அவங்க பேசினா அவங்கள திட்டினா வேலை தீர்ந்தது. அப்ப அவங்க பிறந்த ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கறத வச்சுதான் இந்த நம்ம கோச்சார 100% அதான நியாயம். என்னங்க என்ன நியாயம் சொல்லுங்க பாக்கலாம். உங்களுடைய கணவர் தனபாக்கியம் அப்படின்னு கூப்பிட்டா நீங்க தான் என்ன வருவீங்க? அந்த கூட்டத்துல 50 தனபாக்கியம் இருந்தாலும் அவங்க எல்லாம் யாரோ கூப்பிடுறாங்கன்னு ஒரு சிலர் வேணும் திரும்பி பார்க்கலாம். அதுல குரல்ல யாரோ ஆரியோ கூப்பிடுறாங்கன்னு போயிடுவாங்க. அதான நியாயம். அப்ப ஜனன ஜாதகத்துல அந்த சனீஸ்வர பகவான் என்ன பஞ்ச அங்கங்களுடைய நிலையில் என்ன அதை பார்க்கணும். அப்ப அதை பார்க்காம நீங்க ஜனன ஜாதகத்துக்கே மொத்தமாவே கோள்களுடைய நிலைகளை பார்க்காம நீங்க திதி சூன்யம், கிழமைக்கு அதிபதி, நாம யோகம், நட்சத்திரத்தினுடைய நிலைகள் இதெல்லாம் பார்க்காம மொத்தமா பேசினா ஏமாந்துருவோம். அதெல்லாம் வேணும்னு பேசுறது. அது பேசிட்டு போலாம். அது அனாதை ஜோதிடம் தான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எல்லாத்தையும் தொட ஏங்க, நான் எப்பவும் பேசுறதான் பேசுறேன். சாதாரணமா ஒரு வண்டி 10,000 ரூபாய்க்கு விற்கிற வண்டியை தள்ளிட்டு போனா கூட அந்த மெக்கானிக் அந்த வண்டியில என்ன ஃபால்ட்னு செக் பண்ணி என்ன இல்லையோ அதைத்தான் பாக்குறாரு. ஆனா ஜோதிடத்துல மட்டும் அப்படி இல்லை. ஏதாவது ஒரு கோலை வச்சு பேசிடுறோம். இப்ப அப்படியே இருக்கட்டும், சனீஸ்வர பகவானுடைய வக்கர பலனே பேசினா கூட இப்ப உங்களுக்கு யாருக்கெல்லாம் சனி தசாபுத்தி அந்த சூட்சமங்கள் நடக்கிறதோ அவர்களுக்குத்தான் நீங்க சனியினுடைய கோச்சாரத்தை முக்கியத்துவம் தரணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. எதை வேணாலும் எப்படி வேணாலும் பேசுறதெல்லாம் ஜோதிடம். இப்ப ராகு திசை நடக்குது அப்படி வச்சுக்கோங்க. ராகு திசை நடந்தா ராகுவனுடைய கோச்சாரத்தை தாண்டி சனீஸ்வர பகவானுடைய கோச்சாரம், குரு பகவானுடைய கோச்சாரம் எல்லாம் சப்போர்ட் தான் பண்ணும். ராகு தசாநாதனுடைய கோச்சாரம் தான் மெயினா வேலை செய்யாது. நியாயம். அப்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம மொத்தத்துல இப்ப கும்பத்துக்கு சனி பகவான் வக்கரமாய் வந்துட்டாரு ராசி பலன் பேசுறது அடிப்படையிலேயே தவறு. இந்த கோள்கள் சனீஸ்வர பகவான் இப்போ எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியில் இருந்துதான் பலனை தரும். குரு பகவான் மட்டும்தான் வக்கரமானார்னா எந்த ராசியிலிருந்து போனாரோ அந்த ராசியின் வழியாக பலனை தரும். அதைத்தான் அந்த சுருதி சொல்லுது. ஐயா நீங்க நல்லா ஜோதிடம் தெளிவா அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால இருந்து ஏதாவது ஒரு வகையில பல நல்ல குருமார்கள் கிட்ட படிச்சவங்க கிட்ட விசாரிச்சீங்கன்னா இதுக்கான ஒரு சரியான விளக்கம் கிடைக்கும். இன்னைக்கு மொத்தமா பேசுறது தானே ஜோதிடம். அதனால என்ன வேணாலும் பேசலாம். ஓகேங்களா? அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த சனீஸ்வர பகவானுடைய கோச்சாரம் மேச ராசிக்கு ஓகே வக்கரம் அடைந்தது அதிசிறப்பு. அப்போ ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ரிஷபராசிக்கு இப்ப தற்சமயம் நல்லா இருக்குது. சரிங்க. 11 இருக்கு. ராசிக்கு 11ஆம் இடத்துல நல்லா இருக்கு. பாக்கியாதிபதி வேற
9 ராசிக்கு 9 11 இருக்கிறது ஒரு தனி சிறப்பு. ஓகேங்களா? அப்போ இப்ப வக்கரம் அடைஞ்சது கொஞ்சம் குழப்பத்தை தரும், ஒரு சின்ன மாற்றத்தை தரும். அது ஜனன ஜாதகத்துல இருக்கிற நிலைக்கேற்ப நல்ல மாற்றமா இல்ல குழப்பமாங்கிறத ஜனன ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். சும்மா மொத்தத்துல பேசினா அது பொய் தான். ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கோச்சாரம் சனி பகவான் உங்க ராசிக்கு எங்கே போயிருந்தாலும் சரி, எதிரடை நட்சத்திரத்தை தாண்டி இயங்காது. இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் இதைத்தான் செய்யும்னு சொல்லி எழுதி தர அளவுக்கு எதிரடை நட்சத்திரங்கள் வேலை செய்யும். அது ஞான சிந்தாமணியினுடைய தலையங்கத்தை படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, தலையங்கத்தை படிச்சவங்களுக்கு புரியும். அப்படி ஒரு எதிரடை இது கோச்சாரத்திற்கும் எதிரடைக்கும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு, சாதாரணமா இல்ல, மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. அப்போ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதையெல்லாம் தாண்டி ஜனன ஜாதகத்துல சனீஸ்வர பகவானுடைய எதிரடை நட்சத்திரம் இருக்கு, ஜென்ம நட்சத்திரத்திற்கு எதிரடை நட்சத்திரம் இருக்கு, தசாபுத்திநாதனுடைய எதிரடை நட்சத்திரம் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஒரு உங்க ராசிக்கு இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறத மட்டும் வச்சு பேச முடியாது. கொஞ்சம் ஏதோ அதையும் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா இது எல்லாம் தாண்டி அது மட்டும் வேலை செய்யாது. உறுதியா நீங்க எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். ஐயா, பொதுவா இந்த சனி பேச்சு குரு பேச்சு அப்படின்னாவே இந்த பொதுமக்கள்ல, ஏன்னா ரிஷபராசியில எடுத்துட்டோம்னா நிறைய இருக்காங்க. அவங்க எந்த தசா எந்த புத்தி அதெல்லாம் எதுவும் பாக்குறது இல்ல. என்னோட ரிஷபராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும், குரு பயிற்சி எப்படி இருக்கும், இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பொதுவா மக்கள் மனசுலயே பதிவாயிடுச்சுங்க ஐயா. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளயுமே 12 ராசிகளுக்கும் சுப பலன்களையே சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. காலையில எந்திரிச்சு நம்ம ராசி பலனை பாக்குறாங்க, யாரு மனசு கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி 12 ராசிகளுக்கு நல்லதா சொல்றவங்களும் கூட இருக்காங்க. அப்போ நீங்க கோச்சாரம் அப்படின்னு போகும்போது உதாரணமா பாத்தீங்கன்னா நீங்க இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத இந்த ராகு நேர கேது நேரத்தை எப்படி நம்ம மக்கள் தெரிஞ்சு வச்சுட்டாலே ராகு நேரம் வந்துருச்சு கேது நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த சந்திராஷ்டமத்தையும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது இன்னைக்கு எல்லாருமே சந்திராஷ்டமத்தை பத்தி பேசுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஐயா எனக்கு சந்திராஷ்டமம் நான் ஒண்ணும் பண்ணலன்னு. அந்த சந்திராஷ்டமம் கூட எல்லா ராசிகளுக்கும் தப்பு பண்றதே இல்லை. எல்லா ராசிகளுக்கும் தப்பு பண்றதே இல்லை. நீங்க பார்க்கணும் சந்திரன் யார், அந்த ராசிக்கு சந்திரன் யார், அவர் கெட்டு போறது நல்லதான் கெட்டு போறது தப்பா, இத பார்த்தாதான் சந்திராஷ்டமத்தையே தொடரும். இது அப்படி எல்லாம் இல்ல, நான் கண்டுபிடித்து விட்டேன், சந்திரன் 8க்கு போனா சந்திராஷ்டமம். ஆஹா, எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு! எங்கீங்க நீங்க ஒரு சில ராசிகளுக்கு சந்திரன் 8க்கு போனாதான் அந்த மாசம் பூரா அலமோதி இருப்பாங்க, ஒண்ணும் நடந்திருக்காது. 8க்கு போகும்போது நடக்குது. 8க்கு போகும்போது சந்திராஷ்டமம் நற்பலன்களை கூட தருகிறது. அப்புறம் அது என்ன பண்ணுன்னு பார்க்கணும், அது வேற விஷயம். எதை பத்தி இல்ல, போட்டு அடிச்சு விட்டுட்டா வேலை இருந்தது. 12 ராசிகளுக்கும் நற்பலன்களை பேசக்கூடியவங்களும் இருக்காங்க. இதுல நீங்க குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது எல்லாத்தையுமே பல நிலைகள்ல பேசக்கூடிய நபர்கள் நிறைய இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்ல எக்கச்சக்கமா இருக்காங்க, நம்ம நிறைய பாக்குறோம். ஒரு நிமிஷம் இன்னொரு காலர் வர்றாரு. சரி.